நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோஷுவா டிவி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள்ல 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. மனுஷருடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அப்படியே நாம தலை தாழ்த்தி செபிக்கலாமா? நம்பிக்கை அறிக்கை இடலாமா? கர்த்தர் சொல்லுகின்றார், மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், ஆனால் அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்த்து ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? உம்மாளுகை சூழ்ந்திடணும், உம்மரசு வந்திடணும், எல்லா மனிதர் மேலும் செயல்படணும் உமது அதிகாரம். ஆளுகை சூழ்ந்திடணும், உம்மரசு வந்திடணும், எல்லா மனிதர் மேலும் செயல்படணும் உமது அதிகாரம். பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும், எல்லா பரிசுத்தர்களோடும், எல்லா திரு சபைகளிலேயும். மாணவர்களே, இந்த வார்த்தை நீ சொல்லலாமா? கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லலாமா? பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும், எல்லா பரிசுத்தர்களோடும், எல்லா திருச்சபைகளிலேயும். கர்த்தருடைய ஆளுக எல்லா இடங்களிலும், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும், எல்லா ஜாதிகளுக்குள்ளும், எல்லா ஜனங்களுக்குள்ளும், எல்லா பாசைக்காரருக்குள்ளும், எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளும், எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அரசு, கர்த்தருடைய பிரசன்னம் சூழும்படியாக ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பிரியமானவர்களே, மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும். எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வேத வசனம், மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அன்பின் ஆண்டவரே, அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகின்றவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்க வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எங்க அன்றாட நடக்கையில பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம், உம்மையில் மாத்திரம் அன்பு கூறுகின்றோம். காரணம், நீர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எங்க இருதயம், எங்க வழிகளை இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, துக்கம் வந்து சேர்ந்துடுமா, துயரம் வந்துடுமா, கண்ணீர் வந்துடுமா, கலக்கம் வந்துடுமா, யோசிக்கலாம். ஆனால் உம்மை துணையாக கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீர் சொல்லுகின்ற வார்த்தை, பிள்ளைகளே, உங்க நடைகளை
உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராகிய நான் என்று எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லி தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகளை உம் பக்கம் இழுத்துக் கொள்வீராக, உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, வேதத்தை வாசித்தீர்களா? வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களா? நீதிமொழிகளில் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பிரியமானவர்களே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று. இந்த பிரசங்கத்திலும் ஒரு புதிய பாடல் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இதை பாடி பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து வழிகளை யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? குறைவுபடுவோமோ நிறைவுபடுவோமோ? இந்த பொல்லாப்பை தாண்டி விடுவோமா? இப்படி உள்ள ஒரு நிலைகளிலிருந்து விடுவிக்கப்படுவோமா? நீங்க தாண்டுவீங்க. ஏன்னா தாவீது என்ற பக்தன் இப்படியாக 18வது சங்கீதத்தில், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறான் நமக்கு சாட்சியாக. அதனால் நீங்கள் இந்த வருடத்தை தாண்டுவீங்க, இன்னும் வரும் வருடத்தையும் நீங்கள் தாண்டுவீங்க. ஆசீர்வாதம் உள்ளவர்களாக. ஒருவேளை உங்கள் வழிகளை நீ யோசித்து கொண்டிருக்கலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும், ஆனால் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். பக்தனைய தாவீது சொல்லுகிறான், என் நடைகளை, என் கால்களின் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரையெல்லாம் உம்முடைய பாத்திரத்தில், உம்முடைய துருத்தியில் நீர் வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லுகிறான். பார்த்தீர்களா? அதனால் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும். இந்த யோசனையினால் ஞானிகள், இன்னும் படித்தவர்கள், இன்னும் பண்டிதர்கள், பல வித்துவான்கள் பல பாடல்களையும் பல கவிதைகளையும் எழுதுகிறாங்க. அதை கிறிஸ்துவுக்காக எழுதினால் அது நன்மையானது. ஆனால் உலகத்திற்காக எழுதினால் அது ஒன்றுக்குமே உதவாதது என்று நான் சொல்ல மாட்டேன். தற்காலிகமாக அது உதவும். ஆனால் கிறிஸ்துவை பற்றி யோசனை, தன்னுடைய இருதயத்தின் யோசனையினால் ஒரு மனுஷன் எழுதுவானானால், அதை ஜனங்களுக்குள்ளே உபயோகிப்பி பிரஸ்தவப்படுத்துவானானால் அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். அவன் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். யார் யார் இந்த வேதத்தின்படி வேதத்தை எழுதி கொடுத்திருக்கின்ற கிறிஸ்துவுக்காக தன்னுடைய தாளந்துகளை உபயோகிக்கிறார்களோ அவங்க நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு பாடலை பாட ஆசைப்படுகிறேன். இது உங்களுக்கு மிகவும் 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 பிரயோஜனமாக இருக்கும். இது கர்த்தருக்கு ரொம்பவே பிரியமாக இருக்கும். இதை நான் நம்புகிறேன். எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா, எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா, எல்லாமே நீர் தானே எங்க நம்பிக்கையாகிய ஏசையா. எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா, உங்க இருதயம் உங்க வழிகளை யோசிக்கிறதம்மா. உங்க இருதயம் உங்க வழிகளை யோசிக்கிறதம்மா. எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா, எல்லாமே நீர் தானே எங்க ரட்சகராகிய ஏசையா. எல்லாமே எங்க நீர்தானே எங்க ரட்சகராகிய ஏசையா. ரட்சகராகிய ஏசையா, எங்க நம்பிக்கையாகிய ஏசையா. இப்படி நீங்க சொல்லலாமா?
சேர்ந்து பாடலாமா? நம்பிக்கை அறிக்கை செய்யலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எங்க இருதயம் எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா. எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா. எல்லாமே நீர் தானே எங்க ரட்சகராகிய இயேசையா. மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்க நடைகளை இன்றைக்கு உறுதிப்படுத்துவார். அதற்காக சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், என் கால்கள் வழுவாதபடிக்கு என் பாதையை அகலமாக்கினீ அப்படின்னு சொல்லுதான். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய வலது கரம் என்னை தாங்கும் என்று. எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா. எல்லாமே நீர் தானே எங்க ரட்சகராகிய இயேசையா. எல்லாமே நீர் தானே எங்க நம்பிக்கையாகிய இயேசையா. எங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி தலையை உயர்த்தி ஏந்தி தாங்கி சுமந்து செல்கிறீர். எங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி தலையை உயர்த்தி. எங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி தலையை உயர்த்தி. தாங்கி ஏந்தி சுமந்து செல்கிற கர்த்தராகிய இயேசுவே நீர் ஒருவரே தேவன். சேர்ந்து சொல்லுங்க. தாங்கி ஏந்தி சுமந்து செல்கிற கர்த்தராகிய இயேசுவே நீர் ஒருவரே தேவன். கர்த்தராகிய இயேசுவே நீர் ஒருவரே தேவன். நீர் ஒருவரே தேவன். உம்மை அன்றி இரட்சகர் இல்லை, உம்மை அன்றி ராஜா இல்லை, உம்மை அன்றி நல்லவர் இல்லை, உம்மை அன்றி வல்லவர் இல்லை, உம்மை அன்றி உயர்ந்தவர் இல்லை, உம்மை அன்றி பெரியவர் இல்லை. எங்க வழிகளை எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா. எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா. இப்படி யோசிக்கிறீர்களா பிரியமானவர்களே? யோசித்துக் கொண்டிருக்கின்ற உங்க இருதயத்தை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் இப்படியாக 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நல்ல வார்த்தையோ அதை மகிழ வைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த இருதயத்தை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் எப்படி யோசித்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவேன் என்று உரக்க சொல்லுகின்றார், சத்தமாய் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக இப்பொழுது வந்திருக்கிறது. உங்கள் நடைகளை நான் கர்த்தராகிய நான் உறுதிப்படுத்துவே. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும்,
உங்கள் இருதயத்திற்குள்ள இந்த உலகத்தின்படி, உலகத்தில் உள்ள அசூசியின்படி, அசுத்தத்தின்படி, அக்கிரமத்தின்படி உள்ளவைகளையெல்லாம் இந்த இருதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடணும். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தில் 17வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பிரியமானவர்களே, யோசபாத் என்கிற ஒரு ராஜா தன் தகப்பனுடைய ஆசா என்ற அரசனின் ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய யோசபாத் இங்கே ராஜாவாயிருக்கிறான் என்று நாங்கள் இந்த 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 17வது அதிகாரத்தில். பிரியமானவர்களே, இந்த ராஜா பாருங்க, தன்னுடைய தகப்பன் தாவீதுனுடைய தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்தது போல அவன் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இப்படி கர்த்தருடைய வழிகளிலே நடந்தான். தாவீது முன்னாட்களில் எப்படி நடந்தானோ, எப்படி கர்த்தரை அறிவித்தானோ, ஆராதித்தானோ, கர்த்தரை எப்படி உயர்த்தினானோ, அப்படி தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்தது போல கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டான் என்று இங்கே நாளாகமத்தில் 17வது அதிகாரத்தில் 3-4 இங்கே வாசிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் தன்னுடைய வழிகளை யோசிக்கும். பாருங்க, இங்கே தாவீது எப்படி வாழ்ந்தான், தாவீதுடைய நாட்கள் எப்படி இருந்தது, தாவீது கர்த்தருக்கு எப்படி பிரியமாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயம் அந்த வசனத்தை தன் யோசித்து தன் எங்கள் அப்பாவாகிய எங்கள் அப்பா ராஜாவாகிய அப்பா எங்கள் ஆசா என்ற எங்கள் அப்பா கர்த்தருடைய வழிகளில் அதிகமாக நடக்காததுனால வியாதிப்பட்டார் என்று நான் பார்த்தேன். அவருடைய வியாதியினால் இறந்துட்டார் என்று நான் பார்த்தேன். அதனால் என்னுடைய இருதயம் பழைய நாட்களை இந்த வேதத்தின் வழி நடந்த பரிசுத்தவான்களை என் இருதயம் யோசித்து பார்த்து தான் இந்த கற்பனைகளின்படி நடந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். நமக்கென்று ஒரு பட்டம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பதவி இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு பதவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த பதவி நிலைக்க வேண்டுமானால் எனக்குள் இருக்கிற இருதயம் எங்கள் முன்னோர்கள் நடந்த அந்த நடக்கையின்படி யோசித்து இந்த கற்பனைகளின்படி நான் நடப்பேன் என்று யோசித்து தான் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தாராம். அவன் பாகால்களை தேடலையாம். அவன் கர்த்தர் முன்பு நடந்த பரிசுத்தவான்கள் நடந்த நடக்கையின்படி கர்த்தரின் வழிகளில் நடந்தான் என்று 4ஆம் வசனத்து வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்து 5வது வசனத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறத பாருங்க. அவன் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறத பாருங்க. ஆகையால் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய இருதயம் தன்னுடைய வழிகளை யோசிக்கும். என்னுடைய இருதயம் எனக்கு தகுந்த காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கும். ஒரு பெரிய ஊழியக்காரருடைய இருதயம் நாம் எப்படி ஊழியத்தை செய்யலாம், இன்னும் எப்படி அற்புதத்தை நடத்தலாம், அதிசயத்தை நடத்தலாம், ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்கள் சிந்தித்து கொண்டிருப்பாங்க. அதே போல் இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக பேசி கொண்டிருக்கின்ற எனக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. இந்த வேலையில் என் இருதயம் அதிகமாக நாட்டம் வைக்கும்.
அந்த வேலையிலும் நாட்டம் வைத்து கொண்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா வேலைன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா டூட்டி நான் பார்ப்பேன்னு சொல்லி, ஓவர் டைம் நான் பார்ப்பேன்னு சொல்லி நம்ம பகுதிகளில் இந்த வேலை ஸ்தலங்களில் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய அந்த ஓவர் டயத்தில் உள்ள வேலையில் தான் இப்படியாக என் இருதயம் என் வழிகளை யோசிக்கிறதையா, என் இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறதையா, எங்க நடைகளை நீர், எங்க நடைகளை எல்லாமே நீர் தானே எங்க நம்பிக்கையாகிய ஏசையா. இப்படியாக இந்த வேத வசனத்தின் மூலமாக வசனத்தை தியானிக்கிற போதுதான் இப்படிப்பட்ட ஒரு புதிய பாடல்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பிரசங்கத்தை அதன் மூலமாக கொடுக்கிறார். இதை ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எனக்குள்ள இருக்கிற இருதயத்திற்குள்ள ஒரு மனுஷனுடைய இருதயம் வழிகளை யோசிக்கும். ஆனால் இந்த இருதயத்திற்குள்ள வேத வசனத்தை அதிகமாக நான் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கின்றேன். அதே போல் அந்த வேத வசனங்களை தியானிக்கிற போது தான் இப்படி பிரசங்கம் வருகிறது, இப்படி பாடல்கள் எல்லாம் வருகிறது. பிரியமானவர்களே, உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டுமானால் உங்கள் இருதயம் எதையோ யோசித்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகத்தின்படி எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவிட்டு கொண்டிருக்கிறோம். அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உங்கள் நல்ல இருதயத்திற்குள்ள வேத வசனத்தை அதிகமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீர்களா? இந்த வேத வசனத்தை உங்கள் இதய பலகையில் எழுதுவீர்களா? அப்படி எழுதுகிற போது இந்த வேதத்தை பற்றியே, இந்த வேதத்திலுள்ள ரகசியங்களை பற்றியே, இந்த வேதத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றி, பரிசுத்தவான்களை பற்றி, இன்னொரு வாழ்க்கையை பற்றி, அழியாத வாழ்க்கையை பற்றி, ஆபிரகாம் பிள்ளைங்க நாங்க, சுதந்திரவாளிங்க நாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்திற்குள்ள ஒரு திடம் உண்டாகும். கர்த்தர் உங்களை இருதயத்தை திடப்படுத்துவார், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அதனால் இந்த யோசபாத்தை போல நாம் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தரை தேடுவோமா? கர்த்தரின் வழிகளில் நடப்போமா? கர்த்தர் யோசபாத்தின் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூத ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தது, அவனுடைய நடைகள் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நாட்களிலும் கூட அப்படியே நாம் உறுதிப்படுத்தப்படும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிடம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வேத வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, கொஞ்ச நேரம் இந்த ஜோசுவா டிவி மூலமாக இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக வந்த வேத வார்த்தைகளுக்காகவும், தந்த புது பாடல்களுக்காகவும், வந்த வேத வார்த்தைகளுக்காகவும், தந்த புது பாடல்களுக்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? உண்மைதான் ஆண்டவரே, என் இருதயம் என் வழிகளை யோசித்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்து விடுமோ, ஒருவேளை நான் நினைக்கிற காரியம் அது சக்சஸ் ஆகாம போய்விடுமோ? இல்லை, நீங்க நினைக்கிற நன்மையான காரியம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் நீங்க இருக்கிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. அதனால நீங்க யோசிக்கின்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து உங்க தலையில பலிக்கும்படியாக செய்வார். உங்க நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். என் கண்களுக்கு தெரியாமலே என்னுடனே நீர் வருகின்றீர். உங்களை உயர்த்தும்படியாக உங்க இருதயம் யோசித்துக் கொண்டு இருக்கிறது அல்லவா? உங்க காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக நீங்க சொல்லலாமா? என் கண்களுக்கு தெரியாமலே என்னுடனே நீர் வருகின்றீர். என் நடைகளை உறுதிப்படுத்த, என்னை உயர்த்தி காட்ட, என்னை விருத்தி அடைய செய்ய நீர் வருகிறீர். என் கண்களுக்கு தெரியாம
இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக தியானித்திருக்கிறோம். தேவரீருடைய திருநாமத்திற்கு இது மகிமையாகவும் ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய இருதயம் தேற்றப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.